ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி சூப்பராக ஒரு சட்னிங்க. வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சிங்கன்னா குழந்தைக்கு சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னி அரைச்சி இட்லி தோசைக்கு தொட்டு கொடுத்துருங்க, சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அருமையான இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த வெள்ளரிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 வெள்ளரிக்காய் மீடியம் சைஸில் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். 3லேருந்து 4 மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை இல்லைன்னா புதினா கூட சேர்த்தலாம். புதினா சேர்த்துறதா இருந்தால் ஒரு 4-5 இலை மட்டும் சும்மா வாசனைக்கு சேர்த்தினா போதும். தண்ணி எதுவும் சேர்த்தாமல் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இந்த சட்னி அரைச்சப்புறம் வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னால் வெள்ளரிக்காயே நீர்க்காய் தானே, அதில் அப்படியே தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா ரொம்ப சலசலன்னு ஆயிரும். தண்ணி சேர்த்தலை, அப்படியே தான் வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். கரண்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கூடவே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வேண்டாம். இதுக்கு உளுத்தம்பருப்பு மட்டும் சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்து இந்த சட்னி மேலே கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுலபமாக 5 நிமிஷத்தில் ஹெல்த்தியாக ஒரு சட்னி பண்ணியாச்சு. இட்லி தோசை எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப வித்தியாசமாக டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். கொத்தமல்லி சேர்த்தினாலும் சரி, புதினா சேர்த்தினாலும் சரி, நல்லா அப்படி வாசனையாக கமகமன்னு அருமையாக இருக்கும். சூப்பரான இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.